சினேகா, கதவை தர. என்ன திறக்க மாட்டியா? கேளுங்க சார். ஊர்ல உலகத்துல 4, 5 பொண்டாட்டி கட்டணும்லாம் சந்தோஷமா இருக்கான். நான் இவ்வளவு ஒருத்தைய கட்டிக்கணும் நான் படுற பாடு இருக்கு. அப்பப்பப்பப்பப்பப்பா. ஃபு. ஏய், ஓப்பன் தி டோர். யோ, நீ சம்பாதிக்கிறத குடிச்சே காலி பண்ணிரு. நீ கிட்டக்க வந்தாலே எனக்கு கொமட்டுது. நானும் எத்தனையோ தப்பா சொல்லிட்டேன். நீ திருந்துற மாதிரியே தெரியல. ம். நீ வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போடி போ. சினேகா, இந்த ஒரே ஒரு பேருக்கு தான் இவ்வளவு நாள் உங்களோட குப்பை கூட்டிட்டு இருந்தேன். ம். இப்ப நான் சவால் விடுறேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனாதான் நான் இந்த வீட்டு வாசப்படி கால் எடுத்து வைப்பேன். போடி. எனக்குன்னு இடமா இல்ல. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. சொந்த வீடு என்ன? நீ வந்த கதை என்ன? தெய்வம் தெய்வமே அண்ணே ஜாக்கி அண்ணே. டேய் பப்ளு, என்னடா டல்லா இருக்க? பொண்டாட்டி திட்டாளா? ஆமாண்ணே, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் தினம் தகராறுண்ணே. ஒரே பிக்கல் புட்டிக்கலண்ணே, மனசுக்கு நிம்மதியே இல்லைண்ணே. எப்படிண்ணே பார்த்து நான் பச்சைக்கண்ணு கண்டுபிடிச்சிட்ட? டேய் பப்ளு, மொசக்குட்டிய பிடிக்கிற நாய்க்குட்டியோட மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிப்பான்டா இந்த ஜாக்கி. அண்ணே, எனக்கு உன்னை பார்த்தாவே பொறாமையா இருக்குற. இந்த உலகத்திலே எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கிற ஒரே ஆள் நீ தானே. டேய் பப்ளோ, அண்ணன் ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஒரு பொண்டாட்டி இருந்தாவே பிரச்சனை தாண்டா. நீ இன்னொரு கண்ணால கட்டிக்கோ. ஐயோ, இன்னொரு கண்ணாலம்மா. இவ பண்ற அட்ராசிட்டியை தாங்க முடியலையேண்ணா. டாய், பொண்டாட்டிங்கிறவ அப்படியே நம்ம கண்ணை உருட்டி முறைச்சி பார்த்தாலே அப்படியே பொட்டி பாம்பா குட்டி நாய்க்குட்டி மாதிரி நம்ம காலடியில அப்படியே வாலாடிக்கிட்டு சுருண்டு கிடக்கணும்டா. ஒரு ஃபார்முலா சொல்றேன், ஃபாலோ பண்ணு. பொண்டாட்டிய கெஞ்சக்கூடாது, கொஞ்சக்கூடாது. கொஞ்சனா மிஞ்சுவாளுங்க. முக்கியமா அவங்களுக்கு பயப்படவே கூடாது. ஐயோ அண்ணே, எப்படின்னு என் பொண்டாட்டி பார்த்தாவே என் கை கால வெட வெட வெடன்னு ஆடுதுன்னு. டாய், ஆளுவாத. அண்ணன் சந்தோஷமா இருக்கிறேன்னா ஏன் கதையை கேளு. சார், நீங்களும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பத்மா டெய்ஸின்னு 2 பொண்டாட்டி. இந்த பத்மா துமுறு காட்டி சண்டை போட்டா கவலையப்பட மாட்டேன். 6 கிலோ அல்வா வாங்கிக்கின்னு நேரா டெய்ஸி ஆண்ட போவேன். அவ கூட ஒரு வாரம் கூத்து குமலம் தான். அப்புறம் அவன் மூஞ்ச காட்டுனா ஐ டோன்ட் கேர். 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிக்கின்னு நேரா பத்மாவை பார்க்க வருவேன். இந்த ஒரு வாரம் கேப் விடுறோம்ல, பத்மா நம்ம மேல பாசமா இருப்பா. என் காலில் பிடிச்சி கதறி அழுது, மாமா மன்னிச்சுக்கோ மாமா, இனிமேல் உங்கள்கிட்ட சண்டையே போட மாட்டேன்னு இந்த பாயாசம் வடையெல்லாம் சுட்டு கொடுத்து ரொம்ப பவ்யமா இருப்பான். அப்புறம் அவ கூட ஒரு வாரம் ஆடல் பாடல் தான். அப்புறம் நமக்கே போர் அடிச்சிடும். அவையும் நான் சண்டை போட்டுருது. நானே ஏதாவது வம்பிழுத்துக்குன்னு நேரா டெய்ஸி ஆண்ட போவேன். இப்படி தாண்டா மாறி மாறி என் மனசுக்கு ஏத்த மனைவிகளோட ஜாலியா இருக்கிறதாண்டா என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம். அப்படியான விஷயம். நம்ம ஒரு பொண்டாட்டி கண்டுக்கிட்டு லோல் படுறோம். அண்ணன் 2 பொண்டாட்டி கண்டுட்டு ஜாலியா இருக்காரு. அப்ப நம்மளும் மீனாவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மீனே, வஞ்சரம், வௌவாலு, நெத்திலி, மத்தி, எறா, சுறா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆ, மீன் குட்டியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? மீனம்மா மீனம்மா நாணம் ஏனம்மா, இதமான சுகம் காண துணை வேண்டாமோ. யோ, என்னய்யா பாட்டெல்லாம் பலமா இருக்குது. மீனுக்குட்டி, நானும் உன்னை ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். உன்னுடைய காதலை உன் கண்ணுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டேன். இனியும் என்னுடைய காதலை மறக்க முடியவில்லை. நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கொண்டு ஆசைப்படுறேன். யோ, என்னய்யா திடுதிப்புன்னு வந்து கண்ணாலம் அது இதுன்னு வளர்ற. மீனு, ஒரு வருஷமா யோசிச்சுட்டு அந்த முடிவுக்கு வந்தேன். டடடாய். யோ, என்னய்யா தாலியோட வந்திருக்க. மீனுக்குட்டி, இனிமேல் நாம ஈருயிர் இல்லை, ஓர் உயிர். இதோ இந்த மீன் மார்க்கெட்ல இருக்கிற இத்தனை ஜனங்களையும் சாட்சியா வச்சு, முக்கியமா நம்ம சாரையும் சாட்சியா வச்சு இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறேன். மீனு, இனிமேல் நீ மிஸ்ஸஸ் மீனு பப்ளு. மீனு, நீயும் எம்மா நாள் தான் இந்த கூடைய மீனை வச்சு கூவிக்கினே கிடப்ப. இப்ப நான் வந்துட்டல,
இந்த தாலிய தவிர உன் செயின், உன் தோடு, மூக்குத்தி, வளையல், கொலுசு எல்லாம் கொடு. சேட்டு கடையில வச்சு 10 போட்டு வாங்குறோம். ஸ்ட்ரெயிட்டா பசிபிக் கடல்ல போய் மீன் பிடிக்கிறோம். கொண்டாந்து குமிச்சு, இனிமேல் நீதான் இந்த மீன் மார்க்கெட்டுக்கே மகாராணி. ஐயோ! என் புருஷா! நீ சொல்றத கேட்கும்போது என் மனசுக்கு சுகமா இருக்குயா. இந்தாயா புடி, 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 புடி. புடி, 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 புடி. குடு, 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 குடு. ஆ, ஜாக்கி ஃபார்முலா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதே. இப்ப சினேகா கிட்ட போனா ஒரு வாரம் ஜாலியா இருக்கலாம். சினேகா, என் மயிலு, மாமன் பாரு உனக்கு செயின், தோடு, மூக்குத்தி, வளையல், கொலுசு எல்லாம் உழைச்சே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ, கிழிச்ச. ஏன்டா? எவ்வளவு ஒருத்தி ஏமாத்தி 2வது கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இதெல்லாம் அவகிட்ட ஆட்டை போட்டு வந்திருக்கியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத. போடா. ஏய், கழுத்தை விடுறி. ஏய், நீ இல்லைன்னா எனக்கு என்ன? எனக்கு என் மீன் குட்டி இருக்கிறா. நாங்க போறேன் நானு. டுடு 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 டுடு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகம். ஏண்டா, அப்ப மத்தியான வேலையில எவன் ஞாபகம்? ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு இந்த தாலியை கட்டி என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டியடா. என் நகையெல்லாம் குடுறோம். இந்தாடா உன் தாலி. இனிமேல் என் மூஞ்சில முழிக்காத. போடா. ஏய், கழுத்தை விடுறி. ஆஹா, இந்த ஜாக்கி சொன்னான்னு 2 பொண்டாட்டி கட்டி என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. எங்கே நிம்மதி? இப்ப தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையே. டேய் ஜாக்கி, நீ மட்டும் என் கையில கடிச்ச மோன. இப்படி பால் அடிஞ்ச மண்டபத்துல படுக்க வச்சுட்டானே படுபாவி. ஐயோ, வவ்வால் எல்லாம் பறக்குதே. உவ்வே. ஐயோ, இந்த இடமெல்லாம் அசிங்கமா கிடக்குது, கொமட்டுதே. ஐயோ, நாய் நரியெல்லாம் ஊளையிடுதே. ஏதோ ஒரு பேய் நடமாடுற மாதிரி தெரியுதே. கடவுளே, கருப்பு. இப்பதான்டா 2 டெவில் கிட்ட தப்பிச்சு வந்தேன். இப்போ ஒரு பேய் கிட்ட மாட்டிக்கிட்டேனேடா. இது பேயா, பிசாசா, பூதமா? டேய் ஜாக்கி, நீ எங்கடா இங்க? டேய் பப்ளு, இதே பிரச்சனையில மாட்டிட்டு தான்டா நானும் 6 மாசமா இங்கதான்டா தங்கி இருக்கிறேன். 6 மாசமா இங்கதான் தங்கி இருக்கியா? ஏன்டா 2 பொண்டாட்டி கட்டு நான் சௌகரியம்னு சொன்னியேடா. பப்ளு, நான் ஏன் சொன்னேன்னா, இங்க எனக்கு தனியா படுக்க பயமா இருக்குடா. எனக்கும் ஒரு துணை வேணும்லடா. அப்பதான்டா நீ வந்து ஐடியா கேட்ட. இந்த யோசனை சொன்னோம்னா நீ 2 பக்கம் அடி வாங்கிட்டு இங்க வருவேன்னு தெரியும்டா. டேய் பப்ளு, எனக்கு துணையா நீ இருடா. உனக்கு துணையா நான் இருப்பேன்டா. டேய், கிட்ட வராதடா. போடா 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 போடா. சி. ஐயோ, மொசக்குட்டிய பிடிக்கிற நாய்க்குட்டியோட மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிப்பேன்னு சொன்னியேடா. அப்பாவது நான் உஷாரா இருந்திருக்க வேண்டாமா? நான் எவ்வளவு தண்ணி அடிச்சு மப்போட வந்தாலும் ஏதோ ஓட்டு தண்ணியில ஓரமா படுக்க வச்சு ஒரு நேரம் சோறாவது போட்டுட்டு இருந்தாலும் என் சினேகா அவளையே விட்டுட்டனே. இப்படிதாங்க குடும்ப பிரச்சனையை மத்தவங்க கிட்ட சொல்லி ஐடியா கேட்டு வீணா போனவங்க நிறைய பேரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுயமா சிந்திச்சு சுயமா முடிவெடுக்கணும். என்னைக்குமே நமக்கு நாமே துணை. தேங்க்யூ.